உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் வாக்காளர் எண்ணிக்கை உள்ளிட்ட தகவல்களை அலசுகிறது இந்த தொகுப்பு. நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பு அலைகளை வீசியிருந்த மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளது. 2024 மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறவுள்ள நிலையில் 97 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதில் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 47 கோடியே 10 லட்சம் பேர். இதேபோல் ஆண் வாக்காளர்கள் 49 கோடியே 70 லட்சம் பேர் உள்ளனர். 48,000 திருநங்கைகளும் திருநம்பிகளும் வாக்களிக்க வாக்காளர்களாக தகுதி பெற்றுள்ளனர். 88,40,000 மாற்றுத்திறனாளிகளும் இந்த முறை வாக்களிக்க உள்ளனர். 18 19 வயதுக்குட்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 1 கோடியே 80 லட்சம் பேர். 21 வயது முதல் 30 வயதுக்குட்பட்ட 19 கோடியே 70 லட்சம் பேர் வாக்களிக்க உள்ளனர். 82 லட்சம் வாக்காளர்கள் 85 வயதுக்குட்பட்டவர்கள். 100 வயதை கடந்த வாக்காளர்கள் 2,18,000 பேர் உள்ளனர். 2024 மக்களவைத் தேர்தலுக்காக 10,50,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. 55 லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. அதிகாரிகள், ஊழியர்கள், காவலர்கள் என 1.5 கோடி பேர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிகளுக்கு வருகை தந்து வாக்களிக்க வீல் சேர் வசதிகள் செய்து தரப்படும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்குகிறது. மார்ச் 27ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறும். மார்ச் 28ஆம் தேதி மனுக்கள் மீதான பரிசீலனைகள் நடக்க உள்ளது. வேட்புமனு வாபஸ் பெற 30ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிகள் அமலில் இருப்பதால் சோதனைச் சாவடிகள் மட்டுமல்லாமல் ட்ரோன் மூலமாகவும் மாநில எல்லைகள் கண்காணிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வங்கிகள் வாகனங்களில் பணம் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முழுவதுமாக கண்காணிக்கப்படும். தேர்தலில் பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையினர் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பார்கள். ஒவ்வொரு வேட்பாளர்கள் பற்றியும் செயலிகள் மூலம் மக்கள் அறிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான முன் திட்டமிடலில் தேர்தல் ஆணையம் கடந்த 2 ஆண்டுகளாக முழு மூச்சாக செயல்பட்டு வந்தது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலை பாதுகாப்பாக நடத்தி முடிப்பதற்கான வேலைகளில் கூடுதல் அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது தேர்தல் ஆணையம். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.